வணக்கம் நண்பர்களே. இந்த கொஷின் பாருங்க. ஒரு பையனிடம் ரூபாய் 50, ரூபாய் 20, ரூபாய் 10 நோட்டுகளை 2:3:4 என்ற விகிதத்தில் வைத்திருக்கிறான். அவனிடம் மொத்தமாக ரூபாய் 8000 இருந்தால் அவனிடம் எத்தனை ரூபாய் 10 நோட்டுகள் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இதில் 2 ஆப்ஷன் நம்மளால் ஈஸியாக ஒமிட் பண்ண முடியும். எப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது 10 ரூபா நோட்டு, கரெக்டாக? 10 ரூபா நோட்டு மொத்தம் அவங்ககிட்ட எத்தனை மடங்கு இருக்குன்னா 4 பங்கு இருக்குது. அப்போது 4வது வாய்ப்பாட்டில் வரக்கூடியது தான் ஆன்சர் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக 150 4ஆம் வாய்ப்பாட்டில் வராது. மீதி 3ம் வரும். 150 கிடையாதுன்ற முடிவுக்கு வந்துடலாம். 1 மெத்தடாகவே கூட அடுத்தது சொல்லணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 50 ரூபா நோட்டு 2 பங்கு இருக்குது. அப்போது 50 ரூபா நோட்டு அப்படிங்கிறதால 2 5 10 100. ஸோ மொத்தமாக இது 100. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 100 எக்ஸ், ஏன்னா வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது, கவுண்ட் எவ்வளோன்னு தெரியாது, அதனால் 100 எக்ஸு. 20 ரூபா நோட்டு 3 பங்கு, அப்போ 3 60, அப்போ 60 எக்ஸு. 10 ரூபா நோட்டு 4 பைத்து 40, அப்போ 40 எக்ஸு. மொத்தத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 ஒரு 60 100 ஒரு 100 200. ஸோ 200 எக்ஸ் அப்படிங்கிறது தான் எவ்வளோ ரூபா அப்படின்னா 8000 ரூபாய். நமக்கு தேவை எக்ஸு. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 4 2 8 40. எக்ஸோட வேல்யூ 40. 10 ரூபா நோட்டு தான் கேட்டிருக்காங்க. 10 ரூபா நோட்டு மொத்தம் 4 பங்கு இருக்குது. அப்போ 4 பெருக்கல் 40, 4ஐயும் 40ஐயும் பெருக்கணுன்னா நன்னாங்கு 16. ஸோ 10 ரூபா நோட்டு எத்தனை இருக்கும் அப்படின்னா 160 நோட்டுகள் இருக்கும். ஆப்ஷன் டி. சரிங்களா?